அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கள நிலவரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலவரத்துல இன்றைய தகவல்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 2023ல ஓகேங்களா? ஸோ 2023ல நடக்கப்பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ரிசல்ட்ல ஆல்ரெடி விடப்பட்ட ரிசல்ட்ல ரிசல்ட் விட போறாங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2025ல விடப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தி நோட்டிபிகேஷன் விட போறாங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். அப்படி விட்டாங்க அப்படின்னா இதனால யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம், இதுல என்ன விஷயம்ன்றது நம்ம கொஞ்சம் அனலைஸ் ஆராய போறோம். ஒரு சின்ன வீடியோ தான், நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, ஆல்ரெடி நம்ம 2023 நடக்கப்பெற்ற தேர்வின் அடிப்படையில ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் வித்தாச்சு. அதுக்கப்புறம் சில ஹைகோர்ட்ல நடக்கப்பெற்ற கேசஸ் வழக்குகளை வந்து நிலுவையில் இருக்கு. அதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னா சில மாற்றங்களை ஏற்படுத்தி ரிசல்ட் விட போறாங்க என்பதுதான் உறுதியான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இதனால வந்து ஆல்ரெடி ரிசல்ட் விட்டு அதுல வந்து செலக்ட் ஆன பசங்களுக்கு, மாணவிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா அந்த பசங்களுக்கு, அந்த மாணவிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சோ நியூவா தான், அடிஷ்னலா தான் வந்து சில வேக்கன்ட் ஃபில் பண்ணுவாங்களே தவிர, புது மாணவர்களை வந்து உள்ள எடுப்பாங்களே தவிர, ஆல்ரெடி ரிசல்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வேக்கன்ட் இருக்கு, நீங்க ஏஆர், நீங்க டிஎஸ்பி, நீங்க அது இது தாலுக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த ரேங்க் லிஸ்ட் மாறாது. அடிஷ்னலா ஆட் ஆயிட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க. இதனால சாதகமே தவிர பாதகம் யாருக்கும் ஏற்படாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன் 2025ல இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல எக்ஸாம் டேட் தள்ளி போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ஸ் எல்லாம் மாறி போச்சு. இப்போ போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறாங்க டேட் சொல்லாம. இதுல என்ன விஷயம், இந்த இந்த ஆல்ரெடி நடந்த எஸ்ஏ எக்ஸாமினுடைய அந்த கோர்ட் ஆர்டரின் படி சில சில மாற்றங்களை ஏற்படுத்தி, சரிங்களா, சில மாற்றங்களை ஏற்படுத்தி நோட்டிபிகேஷன் விட போறாங்க. இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் தான். இது வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2 அல்லது 3 வாரம். ஓகேங்களா? இந்த வீக், அடுத்த வீக், இந்த 2 வாரத்துல இல்லாம அடுத்த 3வது வார இறுதியில கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆல்ரெடி நாங்க வந்து நோட்டிபிகேஷன்ல நான் அப்ளை எல்லாம் காசு கொடுத்து அப்ளை பண்ணியாச்சு. நாங்க திரும்ப அப்ளை பண்ண வேண்டுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் தான். ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியாச்சு, அவங்களுக்கு என்ன ஒரு சொல்ல போறாங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் தான். சரிங்களா? நீங்க அகைன் நீங்க வந்து என்ன பண்ண போறது இல்ல, அப்ளிகேஷன் அப்ளிகேஷனோ இல்ல அகைன் பணம் கட்டுற விஷயமோ எதுவும் பண்ண போறது இல்ல. உங்களுக்கான விஷயமாக என்ன வரப்போகுது அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட அந்த முகப்புக்குள்ள போயிட்டு உங்களுக்கான எடிட்டிங் ஆப்ஷன்ல அங்க கொடுக்கப்பட்டுள்ள சில மாற்றங்களை மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க தவிர வேற எந்த ஒரு டிஃபரெண்டா வரப்போகுது இல்ல. ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு என்ன சார், வேக்கண்ட் ஆட் ஆகுமா? கண்டிப்பாக சார். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 2023 ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருந்தோம், எஸ்எஃப்ஓ ஆட் ஆயிருந்துச்சு. ஸோ 2025ல ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கல, எஸ்எஃப்ஓ ஆட் ஆகல. அது சில காரணங்கள் ஆகல, ஃபயர் தீயணைப்பு துறை சில மாற்றங்கள் ஏற்படுத்த போறதுனால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல ஆட் பண்ணல. ஸோ இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் முடிஞ்சு உடஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த நோட்டிபிகேஷன்ல எஸ்எஃப்ஓ என்ற ஒரு வேக்கண்ட் ஜாயிண்ட் ரெக்வயர்மெண்டா உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஓகேங்களா? சார், இந்த நோட்டிபிகேஷன்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 2025 நோட்டிபிகேஷன்ல ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக சில பேர் வந்து போராட்டங்கள் பண்ணி நிறைய வழக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுல கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்காதுங்க. கண்டிப்பாக இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் இது சம்மந்தம் இல்லாம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா பீப்புளுக்கு, ஓகேவா, டிபார்ட்மெண்ட் கோட்டா பசங்களுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா? சிலபஸ்க்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அது மட்டும் அல்லாமல் இது வந்து நான் முக்கியமான சொல்ல வந்தது எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொன்னு என்ன, பிசிகான் ரிசல்ட், சாரி, பிசிகான் நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரப்போகுதுங்க. பிசிகான் நோட்டிபிகேஷன் கம்மிங் மந்த், வர மாத இறுதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு பிசிகான நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. சோ என்ன நம்ம சொல்ல போறோம் ஃபைனலா, டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கிறோங்க, அவ்வளவுதான். சோ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு கைக்கூடி வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த இயர்
கண்டிப்பாக 2 தேர்வுகளும் நடக்கும். ஏன்? அடுத்த ஆண்டு எலெக்ஷன். சரிங்களா? சோ அந்த எலெக்ஷன் காரணமாக அந்த அரசினுடைய செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம கவர் பண்றதுக்காக கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா ஃபில் பண்ணி சீக்கிரமாகவே உங்களை ட்ரைனிங் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக எலெக்ஷன் தாண்டாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அதனால இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறமும் நீங்க எந்த ஒரு மேம்போக்கா இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பா படிக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் ஒரு குறைந்த மாத காலம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாமே கவர் பண்ணணும். ஓகேவா? சோ உங்களுடைய மனம் தளராமல் ஃபுல் ஃபோக்கஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க. தினசரி படிச்சாலே போதுங்க. கண்டிப்பா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்க. சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே கரெக்டா நல்ல மார்க்ல நல்ல ரேங்க்ல நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி 2025ல வந்து நிறைய வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி எஸ்எஃப் ஆட் ஆக போகுது. கண்டிப்பா ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி காலத்தை பொன் போன்று பயன்படுத்தி இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் அனைத்து மாணவ மாணவிகளும் சிறப்பா பயன்பெற்றி சிறப்பா வெற்றி பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதலையும் நான் கொடுப்பேன் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.